என்ஜினியர் எஸ்டிமேஷன் கொடுத்திருக்காரு, 10 லட்சம் ஆகுங்கிறாரு. இவ்வளவு பெரிய தொகை நமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? முடிஞ்ச அளவுக்கு கலெக்ஷன் பண்ணுவோம். தேவைப்பட்ட அரசாங்கத்துக்கிட்டையும் உதவி கேட்போம். நம்ம ஊர்ல ஒரு நல்ல கலாட்சேத்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட நாம கையேந்த வேண்டியது இல்ல. தானா உதவி பண்ற மனசு இருக்கிறவங்க பண்ணட்டும். இல்லைன்னா என் பேர்ல தான் கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அதை வித்து ஆரம்பிக்கலாம். ஆனந்தனே, தெரியலன்னா தயவு செஞ்சு தப்பா சொல்லி கொடுக்காதீங்க. பஞ்சாரி கூர்ல 1 அடி 2 விரலும் சேர்ந்தா விஸ்ர நட, சம்பக்கூர்ல 1 அடியும் 4 விரலும் சேர்ந்தா கண்ட நட. பசங்களை குழப்பாதீங்க. சரி, அப்புறமா பேசலாம். நாங்க கிளம்புறோம். சரி, நான் வரேன். வாங்க. ஆனந்தனே, போதும். பசங்களை போயிட்டு நாளைக்கு வர சொல்லுங்க. எல்லாரும் போயிட்டு நாளைக்கு வாங்க. கிளம்புங்க கிளம்புங்க. கிளம்புங்க. நாம சாப்பிட வீட்டுக்கு போலாம். குமாரே அண்ணே, போற வழியில ஒரு நல்ல வேட்டி சட்டை வாங்கணும் அப்பாவுக்கு. சரி. இந்த பட்டப்பகல்ல சாம்பாரும் சோறும் எப்படி தேவான்னு சாப்பிடுறது? 2 ரவுண்டு விட்டா எப்படி இருக்கும்? என்கிட்ட தொட்டுக்க ஊர்கா கூட இருக்கு. வேண்டாம் வாசு, இன்னைக்கு ஒரு நல்ல நாள் இல்ல, சாயங்காலம் பாத்துக்கலாம். என்ன? யாரா அது? எவன்டா அவன்? தரடா. புதுக்கோட்டை சக்கரவர்த்தி. கீழே இறங்கி வாடா. சண்டை அடிக்கிற கைக்கு இவ்வளவு பலம் எப்படி வந்தது? உன்ன மாதிரி ஆளுங்களை சமாளிக்க என்கிட்ட இந்த மாதிரி கைவரிசைங்க நிறைய இருக்கு தெரியுமா உனக்கு? இவ்வளவு நாள் எங்கடா போயிருந்த? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வாங்க. அப்புறம் உங்களுக்காக ஸ்பெஷலா மான் கறி கொண்டு வந்திருக்கேன். வாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இன்னைக்கு வேண்டாம். அப்பாவுக்கு பிறந்த நாள், நான் வீட்டுக்கு போய் அப்பாவுக்கு பிறந்த நாள், அம்மாவுக்கு பிறந்த நாள் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல வாங்க. சொல்றது கேளு, சரியா வராது. நான் சரியா வராது. வாங்க. இங்க நின்னுட்டு இருக்கோம். ஏறுங்க ஏறுங்க. குமார், நீ வரலையா? நான் வரல. நீ என்னைக்கு தான் வருவ? அவன வர நீ சொல்ற. சீக்கிரம் ஏறு. தேவானனை கெடுக்கிறதுக்குன்னு எங்க இருந்தாவது வந்துடுறானுங்க. அப்பா, வண்டி வெயிட் பண்ண சொல்லவா? வேண்டாம், போறப்ப பஸ்ல போய்க்கலாம். எதுக்கு பணத்தை வீணாக்கணும்? சரி. சம்மந்தியா? அம்மா வசுந்தரா, உங்க அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. வாங்க உட்காருங்க. ரொம்ப நாளாச்சு பார்த்து. வசுந்தரா உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தா. குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா? இப்போ ஒண்ணும் வேண்டாமா, கொஞ்ச நேரம் ஆகட்டுமே. நான் சொல்றது சரிதானே சம்பந்தி? சார் யாருன்னு தெரியுமா? என்னோட சம்பந்தி பொண்ணை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. வணக்கம். என் பேரு சங்கரன். ஓஹோ. ஸ்ரீமதி அண்ணே, எனக்கு இன்னும் அந்த ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கு. ஜோசியக்காரர் சொன்ன மாதிரி கொஞ்சறதுக்கும் தூக்கி விளையாடுறதுக்கும் எனக்கு ஒரு பேர குழந்தை தான் வேணும். நம்ம பசங்களுக்கு அப்படி ஒண்ணும் வயசா இல்லையே. கண்டிப்பா நாம நினைக்கிறது நடக்கும். ஆர்த்தி, நீ ஒண்ணும் மறக்க வேணாம். எனக்கு தெரியும், உன்னை சத்தியமங்கலத்துல இருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல. என்ன, உனக்கு அவரை பிடிக்கலையா? கருப்பா இருக்காரு, உயரமும் இல்ல. நேரம் உயரம் எல்லாம் ஒரு விஷயம் இல்லம்மா, குணம் நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். அப்பதான் நம்ம நிம்மதியா வாழலாம். தெய்வத்துக்கிட்ட அதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோ. நீ எப்படிக்கா இருக்க? உனக்கும் மாமாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஹே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஆம்பளைங்கனாலே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தானே செய்வாங்க. மாமாவை பத்தி ஊர்ல பேசுறத நான் கேட்டேன். குடிச்சிட்டு ஆட்டம் போடுறாரு, தேவையில்லாம சண்டை போடுறாருன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் அவர் பேரை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க சொல்ற கதை. நீ நம்பாத. அப்படியே யாரு என்ன சொன்னாலும் அவருதான் என்னோட தெய்வம். கல்யாண சமையல் சாதம். இத பாரு, கறியில மசாலா தூக்கல இல்லனா தேவான சாப்பிட மாட்டாரு. அது எனக்கு நல்லாவே தெரியுமே. ஒரு விஷயம் கேப்ப உண்மையை சொல்லணும். அவருக்கு இதெல்லாம் பண்றதுல உனக்கு என்ன பிரயோஜனம்? அந்த ஆள் சாதாரண மோள அடிக்கிறவன் தானே. நீ சரியான மடையண்டா. அவரை சாதாரண மோள அடிக்கிறவர்னு தப்பு கணக்கு போட்டுறாத. நம்ம விஷயம் எல்லாம் பிரச்சனை இல்லாம நடக்குதுன்னா அதுக்கு அவர் தான் காரணம். தலை. ஆமா, அவருக்கு நிறைய பொண்ணுங்க கூட பழக்கம் இருக்குல்ல? அவருக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லன்னு கேள்விப்பட்டனே. என்னடா பேசுற? அவருக்கு இல்லன்னா என்ன, நமக்கு இருக்குல்ல? அவருக்கு ஏகப்பட்ட பேரை பழக்கம் இருக்குண்டா. அவர் கூட நல்ல விதமா பழகினா நாமளும் அவங்க கூட பழக வாய்ப்பு கிடைக்கும்ல. சும்மா கதெல்லாம் விடாத. எங்களை என்னைக்காவது ஒரு நாள் இப்படி கவனிச்சிருக்கியா? நீ கொஞ்சம் பொறுமையாரு. உன்னை கவனிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். ஃபுல்லா ஏத்திட்டேன்டா சக்கரவர்த்தி.
சும்மா அப்படியே ஜிவ்வண்டு இருக்கு. நான் கிளம்புறேன். ஐயோ அப்ப மான் கறி? மான் கறி முயல் கறி ஒண்ணும் வேணாம். அப்பாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், நான் கிளம்பி ஆகணும். வா. இல்ல ச்சே. என்னங்க கொஞ்சம் இங்க வாங்க. எல்லாரும் சாப்பிடலாமே. அவன் இன்னும் வரலையே. எல்லாரும் பசியோட இருக்காங்களே. சம்பந்தி, நம்ம போய் சாப்பிடலாம். அப்போ தேவா அவன் எங்க போய் தொலைஞ்சானோ? கல்யாணத்திலேயே தாலி கட்டும் பொழுது ஆளை காணமே. ஒயின் ஷாப்ல இருந்து கூட்டிட்டு வந்து தானே தாலி கட்ட வச்சோம். புள்ளையால தான் எனக்கு தொல்லை வரும்னு ஜோசியக்காரன் சொன்னது என் விஷயத்துல சரியா போச்சு. நீங்க வாங்க, எல்லாரும் வாங்க. நீயும் அப்பா. வாசு, இப்ப நம்மள யாராவது பார்த்தா குடிகாரன் நினைப்பாங்க. எங்க ஆனந்தண்ண நம்ம கூட வரல, நம்மள யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நீங்க தைரியமா நடந்து வாங்க, நான் தான் கூட இருக்கேன்ல. கிருஷ்ணா, இன்னைக்கு கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியா இருக்குல்ல? ஆமா ஆமா, மண்டைய புழக்குது. ஹோய், கடவுளெனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. அப்படிதான் அப்படிதான். ஏன்னா உங்களை யார் வேலைக்கு வர சொன்னா? அது முதலாளி. பயப்படாதீங்க, இன்னைக்கு பட்டுக்கோட்டை ராமநாதனுடைய பிறந்த நாள். அதாவது உங்களுக்கெல்லாம் பெரிய முதலாளியா இருக்கிறவருடைய 60வது பிறந்த நாள். அது தெரியுமா உனக்கு? பெரிய எடுத்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப தெரிஞ்சிருச்சுல, அது போதும். ராசு, பட்டுக்கோட்டை ராமநாதனுடைய 60வது பிறந்த நாளை முன்னிட்டு வயல்ல வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் லீவு கொடுக்கணும்ல. என்ன நான் சொல்றது? லீவு மட்டும் இல்ல, எல்லாமே வேணும். எல்லாரும் சேர்ந்து நல்லா கொண்டாடணும். வாங்க வாங்க, எல்லாரும் இங்க வாங்க. போய் கல்லு வாங்கி ஃபுல்லா ஏத்திட்டு உன் பொண்டாட்டி நல்லா மிதி. எல்லாருக்கும் தர. நன்றிங்கய்யா. நீயும் குடிப்பியா? எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயோ பாட்டிமா, என் கையில காசு இல்லையே. இத வச்சுக்கங்க. வேண்டாம் சின்ன முதலாளி. அப்படி சொல்லாதீங்க. வேண்டாம். சின்ன குழந்தையா எங்க அம்மாவோட முந்தானிய புடிச்சிட்டு வரும்போது எனக்காக நீங்க நிறைய பாட்டெல்லாம் பாடி இருக்கீங்க. செல்ல பாட்டு அம்மா. அந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவங்க பாடுறதுக்கு தவுளு கிட்டார்லாம் கேட்பாங்க போல இருக்கு. நாம கிளம்பலாம் வாங்க. பாடாத. ஒரு பாட்டு பாடுங்க செல்ல பாட்டி. எனக்கு ஒண்ணும் ஞாபகம் வரலப்பா. நீங்க வேணும்னா பாடுங்களேன், நான் அந்த பாட்டை கேக்குறேன். இப்ப நான் பாடினா சரியா வராது. பாடுங்க முதலாளி, நல்லாதான் இருக்கும். வயலோடு ஆடி பாடி குயிலாக கூவி, பயிரோடு நாமெல்லாம் ஆடி பாடி மயிலாக மாறி ஒயிலாடிடலாம். ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் சந்தோஷமும். நான் முதலாளியில